வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன சம்பவம், கதை, வரலாறு, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி நல்ல கருத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. அந்த நோக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன சம்பவம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆடிட்டோரியம் மாணவர்களாலும் ஆசிரியர்களாகவும் நிறைந்திருந்தது. இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் பேச்சை கேட்கத்தான் அத்தனை கூட்டமும். அவர் அப்பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவர் வேற. மேடை ஏறினார் சர்ச்சில். என்ன பேசப்போகிறார் என்று எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்க மைக்கை பிடித்தார் சர்ச்சில். 3 வார்த்தைகளை உரக்கச் சொன்னார். முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் காத்திருக்க சர்ச்சில் மீண்டும் அதே 3 வார்த்தைகளை உரக்கச் சொன்னார். அத்துடன் அவர் பேச்சு முடிந்தது. இந்த 3 வார்த்தைகளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழக பள்ளியில் சர்ச்சில் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 3 முறை தோல்வி அடைந்து விட்டார். 8ஆம் வகுப்பை முடிக்க அவருக்கு 3 வருடங்கள் ஆகின. சர்ச்சில் மட்டும் அன்று மனம் வெறுத்து மீண்டும் மீண்டும் முயலாமல் இருந்திருந்தால் அதனை என்ன நடந்திருக்கும்? அதனை ஃப்ளாஷ்பேக்கில் திங்க் பண்ணதுனால தான் அந்த 3 வார்த்தைகள், முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள் என்று அந்த முன்னாள் மாணவரான சர்ச்சில் அதே யூனிவர்சிட்டியில் அந்த மாணவர்களிடையே உரையாற்றும் போது 3 வார்த்தைகளில் தனது பேச்சை முடித்தார். முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது ரொம்ப எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சும்மா சாதாரணமாக ஒரு நீட்டுங்கிறது ஒரு சாதா பரீட்சை, அதில் மார்க் வரல என்ன சொல்லிவிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி போகிற குடும்பங்கள் இருக்குது. அதனால் நீட்டே வாழ்க்கை அல்ல, ஒரு எக்ஸாமோட வெற்றி தோல்வி வாழ்க்கை அல்ல. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்குதுங்கிறத கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா வெற்றி வேறு வகையில் நமக்கு கைகூடும். வாழ்க வளமுடன்.